விசுவாசிகளாக மாறி இருக்கிறோம். அந்த பேர் தான் என்ன செஞ்சுக்கிட்டு மாறிக்கிட்டே வருது. சரியா? அப்போ நம்ம அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. கடந்த வாரத்தில் நாம் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கும் பொழுது போராட்டத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்கும் பொழுது அந்த அழைப்பு இருந்ததுனால அந்த பாட்டை எடுத்தேன். நான் யாருக்கும் தெரியல. அந்த பாட்டை நீங்கள் பாடுகிற சமயத்தில் ஆண்டவர் எதுக்காக நம்ம அழைத்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறப்ப நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத 1 பேதுரு 3:9 நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 3:9. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஆனால் மனுஷனுடைய இயல்பு அதை விட அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். இல்லை, அதுக்கு பதில் ஏதாச்சும் செஞ்சிடணும், தீமைக்கு தீமை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் தான் வரும். இல்லை, உதாசீனத்துக்கு அவங்க நம்மளை உதாசீனம் பண்ணுனா நாமளும் உதாசீனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வரும். அது உலக இயல்பு, அது மனுஷனுடைய சுபாவமாக மாறியிருக்கு எல்லாருக்கும் இல்லையா? ஆனால் நாம் அதற்காக அழைக்கப்படலை. அது நம்மளை விட்டு என்ன செஞ்சிடணும், உயரணும். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அது மட்டும் இல்லை, அவங்கள நம்ம ஆசீர்வதித்தோம் அப்படின்னா நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்போம். அப்போ அதனால் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்க தான் செய்யணும், சபிக்கக்கூடாது. அப்போ நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்முடைய சுபாவங்கள், உங்களுடைய சுபாவங்கள் என்ன செய்யணும், மாறணும். நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம், விசுவாசிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மட்டுமல்ல, வார வாரம் நம்ம கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறோம். அப்போ நான் அதுக்கு தகுதியாக இருக்கிறேன், நான் சுத்தமாக இருக்கிறேன் இல்லையா? நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் என்னுடைய எதிரியை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறோம். தொடர்ந்து பங்கு பெறுவோம். ஆனால் நம்முடைய சுபாவங்கள் மாறி இருக்கிறதா, ரொம்ப முக்கியம். நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேனா அப்படிங்கிறதும், அடுத்து நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு தீமை செய்கிறோமா, நம்மளை உதாசீனப்படுத்துகிறவங்கள உதாசீனப்படுத்துகிறோமா, இல்லை அவங்கள ஆசீர்வதிக்கிறோமா? இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை நடைமுறையில் செயல்படும்படியாக தான் அழைத்திருக்கிறாங்க. அதனால் நம்ம ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நாம் என்ன செய்வோம், அவ்விதமாக தன்னை மாற்றிக்கொள்வோம். அதே மாதிரி கொலோசியர் 3:15 வாசிங்க. கொலோசியர் 3:15. இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா,
தேவ சமாதானத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சமாதானத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ அதனால் சமாதானம் அப்படிங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம். இப்போ தெருவில் போய் சொல்ல முடியல, இல்லைன்னா மற்றவங்களுக்கு போய் சொல்கிறோம், வர்றவங்களுக்கு சொல்கிறோம். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறவங்களுக்கு சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார் இல்லையா? அவர் சமாதானத்தின் தேவன் இல்லையா? ஏசாயா தீர்க்கத்தை அதமாக சொல்கிறாங்க, அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. அதே மாதிரி யோவான் சுவிசேஷத்துலையும் அதை தான் சொல்கிறாங்க. 14 அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இல்லையா? ஆண்டவருடைய சமாதானம். இப்போ ஆண்டவர் எப்பவுமே சமாதானமாக தான் இருந்தார், யாரோடையும் சண்டை போடலை இல்லையா? அப்போ நம்ம சமாதானம் உள்ளவங்களாக என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ நமக்குள்ள சமாதானம் இருக்கணும், நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கணும், சபையில் சமாதானம் இருக்கணும், வெளியில் சமாதானம் இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாங்க. ஏதோ காலையில் வந்து ஆராதிச்சுட்டு அதோடு போனோம் அப்படின்னா சரி, அது மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கலை. இல்லை ஒருவேளை மதியம் சண்டே ஸ்கூல் எடுத்துட்டு அதோட போதும் அப்படிங்கிறதுக்காக அழைக்கலை. இல்லை மாலை கூட்டத்துக்கு வந்து அதோட போதும் அப்படிங்கிறதுக்காக அழைக்கலை. சரியா? இப்போ ஆண்டவர் நம்மளை சமாதானத்திற்காக அழைத்திருக்கிறார். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்து மலை மேல் சொல்லுங்க, வருகிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாங்க. அப்ப நம்ம சமாதானத்தை தான் சுவிசேஷமாக அறிவிக்கிறோம் இல்லையா? அப்படி அறிவிக்கிறவங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த பாதங்கள் அப்படிங்கிற சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருந்தது. ஏன்னா அவருடைய பாதத்தில் பிசாசுகள் பிடித்தவன் புத்தி தெளிந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். அந்த பாவியாகிய ஸ்திரீ அவருடைய பாதத்தை கழுவி பாதத்தை உத்தம் செய்தாள். அதே மாதிரி மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். இப்படி நிறைய காரியங்களை அவருடைய பாதத்தை பற்றி சொல்ல முடியும். சரி, அப்ப இது சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள். அந்த சமாதானம் எனக்கு இருக்கா, சமாதானம் எனக்கு இருக்கா அப்படின்னு என்னையே நான் கேட்டுக்கிடணும். அதே மாதிரி நீங்களும் கேட்டுக்கிடணும். இதை யாரும் யாரையும் பற்றி சொல்ல முடியாது. எனக்கு இருக்கு, இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எனக்கு இருக்கா, நான் சமாதானமாக இருக்கிறேன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் யாருன்னு சொல்லுவாங்களாம்? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா நான் சமாதானம் பண்ணணும். சமாதானம் பண்ணுறதுக்கு நான் சமாதானமாக இருந்தால் தான் நான் பண்ண முடியும். நான் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு போய் சமாதானம் சொல்ல முடியாது. அதனால் நமக்குள்ளே இருக்கணும், வீட்டில் இருக்கணும். அதுதான் சபையிலையும் வெளிப்படும். இன்றைக்கி சபைகளுக்குள்ளே சமாதானம் இருக்கா? இன்றைக்கி நம்முடைய சபையில் சமாதானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால்
அதற்கு என்ன தடையாக இருக்குது? சமாதானமாக இருக்கிறதுக்கு என்ன தடையாக இருக்குது? நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், ரொம்ப பேர் இல்லை. சரியா? இந்த கொஞ்சம் பேருக்குள்ள சமாதானமாய் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன தடை? இந்த தடையை நம்மளிருந்து எடுத்துக்கணும். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என்னுடைய தடையை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றிக்கிடணும். அப்படி மாற்றும் பொழுது அங்கே என்ன செய்யும்? சமாதானம் உண்டாகும் இல்லையா? அதனால தேவ சமாதானம் நமக்குள்ள என்ன செய்யணும்? தேவ சமாதானத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது சமாதானத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 4. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இங்கே 4வது வசனத்தை நம்ம பார்க்குற சமயத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அப்போ நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து. யாராச்சும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இங்கே என்ன அழைப்புக்காக, எதுக்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை வாசித்துட்டு எபேசியர் சபைக்கு 4வது வசனத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கும். சரி, 4வது வசனம் வாசிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. பாருங்க, போதும். ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால முதல் வசனத்தில் சொல்றாங்க, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லி புத்தி சொல்லுகிறார். இல்லை, யாரும் இதை தப்பாக எடுத்துக்க விடக்கூடாது. இது உங்களுக்கு புத்தி சொல்லுகிறது தான். கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாத உங்களுடைய விருப்பம், கேட்கறது கேட்காம போகிறது உங்களுடைய விருப்பம். அப்போ நீங்கள் கணக்கு தான் ஆண்டவருக்கு கொடுத்துக்கணும். சரியா? அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே நம்பிக்கை இல்லையா? அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ சபையில் ஒரே நம்பிக்கை. ஏன்னா நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ஆராதனை மட்டும் இல்லை, இன்னும் சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்போ அது விட்டு விடக்கூடாது. சரியா? நாம் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி நாம் என்ன செய்யணும்? கூடி வரணும். அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு சர் வர்கீஸ் அவங்கள எடுக்க சொல்லியிருந்தேன். அவங்க 1-2 கிளாஸ் தான் எடுத்தாங்க. அதுக்குள்ளே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இனி நம்முடைய உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அநேகருக்கு என்ன செய்யலை, தெரியலை இல்லையா? நம்முடைய உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லி அநேகருக்கு தெரியல. ஏதோ அங்கே போனால் பெண்கள் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஏன் பேசக்கூடாது? ஏன் அமைதியாக இருக்கணும்? ஏன் பிரசங்கம் பண்ணக்கூடாது? இது அனைவருடைய கேள்வியாக இருக்கு. பெண்கள் தீர்க்கதரிசியா இல்லையா? யாருங்க அப்படி இருந்திருக்கிறாங்க?
ம் தேபாராள் அப்படியா? சரி. அப்புறம் என்ன? மோசேயுடைய சகோதரி மிரியாம தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. இப்படி நம்ம ஒரு சிலரை, இது உங்களுக்கு தெரியாது, அதே பெண்டிகாஸ்டுக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரியும், யார் யார் தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. ஊழியக்காரியாகிய பவுல் சொல்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஊழியக்காரிகளா இல்லையா? தீர்க்கதரிசிகளா இல்லையா? எங்கே இருந்தாங்க? அவங்கவுங்க வீடுகளில் இருந்து தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியா? இப்போ சித்ரா அவங்க வீட்டில் கூட்டம் நடத்துகிறான்னா அவளை ஒரு ஊழியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிடலாம், நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஜாய்ஸ் சண்டே ஸ்கூலில் எடுக்கிறேன் அப்படின்னா நான் சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்கிறேன், ஊழியக்காரி இல்லையா? ஆனால் தேவனுடைய சபையில் அவங்களுக்கு அந்த ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்யலை, கொடுக்கல. பழைய ஏற்பாட்டில் எங்கேயாச்சும் கொடுத்துருக்குறாங்களா? ஆசரிப்பு கூடாரத்தில், தேவாலயத்தில் படிச்சிருக்கீங்களா? இல்லை, எங்கேயும் கொடுக்கல. சரி, புதிய ஏற்பாட்டில் வருவோம். அவருடைய சீசர்கள் யாருக்காச்சும் 12 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த ஊழியத்தை கொடுத்துருக்குறாங்களா? கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போஸ்தலரில் யாருக்காச்சும் கொடுத்துருக்குறாங்களா? இவன் மறித்து போன பிறகு, யூதாஸ் மறிச்சதுக்கப்புறம் சரி ஒரு பெண்ணை சேர்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்களா? இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அது செய்யப்படாமல் இருந்ததுனால தான் அதை நம்ம ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்கிறோம். அங்கே 1 கொரிந்தியர்லையும் தீமோத்தேயுவிலையும் அங்கே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க, பெண்கள் தேவனுடைய சபையில் அமைதியாக இருக்க வேண்டும், பேசுவது அயோக்கியமாய் இருக்குமே. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏவாள் விழுந்து போனாள். ஏன் அப்படின்னா, அவங்க விழுந்து போவாங்க, பலவீனமான பாண்டு. அதனால தான் தேவனுடைய சபையில் பெண்கள் அமைதியாக இருக்கணும். சரியா? இப்படி ஒவ்வொரு காரியங்களாக நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்க முடியும். அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா, என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரே நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கை விடவங்க தான் நம்ம கூடி ஆராய்ச்சி வருகிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உடன்படுகிறவங்க தான் நம்மளோடு கூட இருக்க முடியும், இல்லையா? அதனால் பிரதிஷ்டிதமான ஒரு பைபிள் ஸ்டடி இல்லை, அவங்க ஒர்ஷிப் நம்முடைய மினிஸ்ட்ரியில் யாராச்சும் அந்த உபதேசமான காரியங்களை எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். ஆண்டவர் சித்தமான அனுமதிக்கட்டும். அடுத்து, நம்ம ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லையா? அது மாதிரி சபைகளில் ஊழியக்காரங்க, மூப்பர்கள், உதவிக்காரங்க இப்படியெல்லாம் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் இப்போ மூப்பர்கள் என்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்போ யார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி அப்படின்னு சொன்னோன்னா, வசனம் உதவிக்காரங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், இல்லையா? இதுவரைக்கும் அப்படி யாரும் இருக்கல, மூப்பர்களும் இருக்கல, உதவிக்காரங்களும் இருக்கல. ஆனால் மூப்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி உள்ளவங்க தான் மூப்பர்கள் என்று சொல்லப்படணும், இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா வயசில் மூத்தவங்க அதனால மூப்பர் அப்படின்னு யாரையும் சொல்லக்கூடாது. உதவிக்காரங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும், அழகாக தீமோத்தேயு 2 தீமோத்தேயு இதெல்லாம் வாசித்து பாருங்க, அதில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், இப்படி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்டவர் நம்மளை வளர்த்து வருகிறாங்க, அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தி வருகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு இன்னும் அதற்கு பாத்திரமாக
நாம் என்ன செஞ்சணும், நடந்து கொள்ளணும். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசிக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல இந்த 3 வசனங்களை நம்ம வாசிக்கிற சமயத்தில் ஒரு காரியத்தை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். நான் அதை நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அது காண்பிக்கிறது. எது தெரியுமா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் தரேன், நீங்கள் அதை பாருங்கள். அது வசனத்தில் மாறி வரும், அதனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். பொறுமை, பரவாயில்ல, ராணி அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் போல. அப்போ பொறுமையோடு சகித்தாள். பாருங்க, 20வது வசனத்துடைய அப்புறம் 21வது முதல்ல வரும். ரெண்டும் சேர்ந்து தான் அங்கே வசனம் பிரிச்சிருக்கிறாங்க, இது சேர்ந்து தான். சரியா? அப்போ அதனால இது தனி இது தனி நம்ம எடுத்துக்கிட முடியாது. சரியா? பாருங்க, வாசிங்களே. நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்ப நம்ம பொறுமையா இருக்கணும். எப்ப தப்பு செய்து பாடுபடும் பொழுது நம்ம பொறுமையா இருந்துருவோம். ஏன்னா நம்ம தான் தப்பு செஞ்சோமே, அதனால நமக்கு கொடுக்குற தண்டனையை பொறுமையாக ஏற்றுக்கொள்வோம். தப்பு செய்யாமல், இல்லையா, தப்பு செய்யாமல் நாம் பாடுபடும் பொழுது எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணும். அது முடியுமா? நடைமுறையில் முடியுமா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? சொல்லுங்க. நானும் சொல்கிறேன் முடியாது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ அதுக்கு தப்ப அழைக்கப்பட்டிருக்கிற. நான் இல்லை, நீங்களும். சரியா? அப்போ நீங்கள் நன்மை செய்து, அதுலேயும் பாருங்க, நன்மை செய்து, சில சமயங்களில் அப்படி தான் நடக்கும் எங்களுக்கு. சரியா? ஒரு சகோதரி அப்படி போயிட்டாங்க, அவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அது கூட சொல்லலை, ஆனால் எங்களை நீங்கள் அது கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கு இல்லையா? ஆனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை குற்றம் சாட்டுறாங்க. இப்போ நம்ம பொறுமையாக தான் அதை என்ன செஞ்சுக்கணும், சகிச்சுக்கிடணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அதே போல் சிலர் இங்கேருந்து போகிற சமயத்தில் அந்த கல்லை எரிஞ்சிட்டு போவாங்க. அப்போ அதை கூட என்ன செய்யணும், பொறுமையாக தான் சகிச்சுக்கிடணும். சரியா? இப்போ அதே போல் உங்களுக்கும் வரலாம். உங்களுக்கு வீட்டில் வரலாம், வேலை செய்கிற இடத்துல வரலாம், வெளியில் வரலாம். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்வீங்க, ஆனால் அவங்க தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க.
விரோதமாக பேசுவாங்க, செயல்படுவாங்க. இப்போ நமக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். இவ்வளவு செஞ்சு இவங்க நமக்கு விரோதமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ அதை பொறுமையோடு நாம் சகிக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது, அதான் முதல்ல பார்த்தோம். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசீனத்திற்கு உதாசீனம் செய்யக்கூடாது. அதை நம்ம பொறுமையோடு சகிக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? வந்து ஆராதனைன்னு சொல்லிட்டு ஒரு 10 பாட்டை பாடி ஒரு 1/4 மணி நேரம் செய்தி அந்த பாட்டில் உள்ளதையே திருப்பி திருப்பி சொல்லி அது ஆராதனை கிடையாது. அமைதியாக உட்கார்ந்து அது போகிறதும் ஆராதனை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் வாழுகிறதான் ரொம்ப முக்கியம். இப்போ சொல்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் நம்முடைய நடைமுறையில் கஷ்டப்படுகிறோம். ஆனால் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் வாழ முடியாததை எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேதபாரகர் பரிசேயரை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது, சுமக்க முடியாததை அவங்க தலைமையில் வைப்பாங்க, ஆனால் அவங்க ஒரு சுண்டு வரலால கூட தொடமாட்டாங்க இல்லையா? அது மாதிரி நடக்க முடியாத காரியத்தை தான் உங்களுக்கு உபதேசமாக சொல்லுவாங்க, ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. அதே போல் நம்ம ஆண்டவர் செய்யலை. செய்ய முடிகிறது தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இது முடியும் அப்படிங்கிறதுனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யணும், பொறுமையோடு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும், இந்த ஜன்னலெல்லாம் பெயிண்ட் இருக்கும், மேலெல்லாம் பார்த்தா சிமெண்ட் இருக்கும். ஆனால் ஆரம்பித்து வேலை செய்கிற சமயத்தில் செஞ்சிடறாங்களே சுத்தமாக தொடக்கி கொடுத்துட்றாங்களே அப்படின்னாங்க. பாதி வர்றப்போ அவங்களுடைய பேச்சு மாறிச்சு. எங்கள் சைடு பூச வேண்டியது பூசிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய இது மாறிடுச்சு. இப்போ கடைசியில் எவனோ தொடச்சான் அப்படின்றாங்க. நான் ஆள் வச்சு தொடச்சேன், அவ்வளோ சிமெண்ட்டு, பெயிண்ட் எல்லாம் போக மாட்டேங்குது. இப்போ நான் அதுக்கு ஒரு ஆளை வைக்கணும். இப்போ பேச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பார்த்தா கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பாடு அனுபவிக்கிறது தான். சரியா? ஒருத்தர் நாங்கள் ஃபோன் போட்டு பேசணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். சும்மா எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம், அது பேசலைனாலும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ இப்படி நமக்கு ஒருத்தருக்கும் உண்டு. சொந்த வீடுக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ அதனால இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் பொழுது பொறுமையாக என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா அதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குற சமயத்தில் பாருங்கள், எபிரேயர் 1 தீமோத்தேயு 6:12 வாசிங்க. போன வாரம் இந்த வசனம் வாசித்தாச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். போன வாரம் வாசித்தாச்சு, அது எதுக்காக வாசித்தோன்னா போராடணும், நல்ல போராடணும். இப்போ வாசிக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா, நீ எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறாய், நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக. நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக அதுதானே வாசிக்கிறோம்.
வாசிங்க மறுபடியும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, ம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆ நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இப்போ யாருக்கெல்லாம் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு? யாருக்கெல்லாம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. நித்திய ஜீவன் இல்லாதவங்க இருக்கிறீங்க இங்க, சரியா? இப்போ நீங்க நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்றப்ப நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதற்காக தான் உங்களை ஆண்டவர் இங்கே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழைத்து கொண்டு வந்து இருக்கிறார். ஏதோ அம்மா கூப்பிட்டாங்க, அம்மா சொன்னாங்க இல்லையா, அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து போறதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. புரியுதா இல்லையா? ஆண்டவர் எதற்காக அழைச்சிருக்கிறாங்க? எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, நித்தியமாய் தேவனோடு வாழும்படியாக, நித்தியமாய் தேவனுடைய ராட்சியத்திலே வாழும்படியாக ஆண்டவர் என்னைய அழைச்சிருக்கிறார். சரி, இப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளல. ஒருவேளை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கலாம், சிம்சன் அவனுடைய முடியெல்லாம் என்ன செஞ்சிச்சு, போயிற்று. அவன் நினைச்சான் நான் எப்பொழுதும் போல எந்திருப்பேன். முடிஞ்சதா? இல்லை. ஒருவேளை நீங்க நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியில் ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்பட்டா ரொம்ப பரிதாபமாக இருக்கும் இல்லையா? ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. அதனால தான் ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஒரு ஆள் 1 கொரிந்தியரில் பாருங்கள், ஒரு ஆள் 2 கொரிந்தியரில் பாருங்கள். 6ஆம் அதிகாரம் எதுனாலும். இல்லை, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்க. இன்றைக்கு ரட்சணையினால் இப்படி அணுக்கிற காலம். 6ஆவது அதிகாரம் 6:2 வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய காலம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாங்க, நான் சொல்லலை. ஆண்டவர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க அந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் படித்து பாருங்க. இப்பொழுதே ரட்சணை நாள் இல்லையா? இப்பொழுதே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் நாள், வேறு நாள் இல்லை. நீங்கள் காலத்தை தள்ளிப்படாதீங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில் வாரும் அப்படின்னு சொல்லி
அவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நித்திய ஜீவனை இன்னைக்கே பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இப்பொழுதே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நான் நிச்சயமாக தேவனோடு கூட இருப்பேன், நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பேன். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நரகத்தில் தான் இருப்பீங்க. சரியா? ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சுட்டு தான் போனாங்க, சொன்னாங்க. சரியா? அதனால தயவுசெய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இப்போ அதனால் ஆண்டவர் என்னை எதற்கு அழைச்சிருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையில் நடந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லையா? ஆண்டவர் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறார். அந்த வசனத்தை குறித்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் படித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் செயல்படுவீங்க அப்படின்னு சொன்னால் தான் அது அந்த வசனம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நடைமுறையில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை செய்ய முடிகிறது தான் சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் நம்ம செய்யணும். சும்மா வெறும் விசுவாசி அப்படிங்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. சரியா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து உண்மை நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரே உடைய பந்தியில் பங்கு பெற்று காணிக்கை நாள் கனம் பண்ணி உடைய பாதத்தில்